மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சுவாமி கர்த்தாவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்
இருக்கிறபடியால் நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறபடியால் கர்த்தரை ஆராதனை செய்வோம். அவருடைய கிருபை நிமித்தம் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுமா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, ஹல்லேலூயா சுவாமி, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு நாளை தந்திருக்கிறபடினால் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக திறந்த வாசலை பயன்படுத்தி பயனடைவோம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேசப் போகின்றேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் தினமும் பலவிதமான வாசல்களை பயன்படுத்துகிறோம். அது சில நேரம் வீடு அல்லது பாடசாலை இல்லாட்ட வாகனங்கள் என்று பலதரப்பட்ட வித்தியாசமான கதவுகள் வழியாக நாங்கள் நுழைகிறோம், பயணிக்கிறோம். அப்படி நாங்கள் போகும் பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போக அல்லது ஒரு நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு வருவதற்காக இந்த வாசல்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். உண்மையில சொல்லப்போனால் இந்த வாசல்கள் எங்களுக்கு வருகிற வாய்ப்புகளாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த வாசல்களை பயன்படுத்தி நாங்கள் பயன் பெறுவது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. எங்களுடைய தேவன் ஒருவராலும் மூட முடியாதபடி திறக்கிறவரும் அதே போல திறக்க முடியாதபடி மூடுகிற தேவனுமாக இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் விசேஷமாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க போகின்றோம். உண்மையில் அந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பிலதெல்பியா சபையை குறித்து பேசப்படுகின்றது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் அதே போல் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய சொல்லுகிறார் அப்படின்ற ரீதியில அந்த விஷயம் ஆரம்பமாகுது. ஆகவே அந்த இடத்துல அவர் சொல்லி வரும் பொழுது அந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம்தான், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது அந்த சபைக்கு, பிலதெல்பியா சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியமாயிருக்கின்றது. உண்மையில நாங்கள் பிலதெல்பியா சபையை குறித்து பார்ப்போமா இருந்தால் அது சகோதர அன்பு நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. விசுவாசமான ஒரு சபை, அநேக துன்புறுத்தல்களுக்கு முகம் கொடுத்த சபை. ஆனாலும் விடாமுயற்சியோடு அந்த வார்த்தைகளை அவர்கள் கடைபிடித்தார்கள். வார்த்தையிலே உறுதியாய் இருந்த ஒரு சபையாய் இருந்தது. ஆகவே இயேசுவை அவர்கள் மறுதலிக்காமல் பொறுமையாக அதை எல்லாவற்றையும் சகித்தபடியினால அவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம்தான், இதோ ஒரு திறந்த வாசலை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றேன். ஆகவே பிரியமான தோண்டிய பிள்ளைகள், எங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது, திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இதை குறித்து நாங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணுமாயிருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தில் 2 நபர்களை குறித்து பேசப்படுகின்றது. அவை அந்த நபர்களுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை எங்களுடைய இன்றைய செய்தியிலே நாங்கள் பார்க்க போகின்றோம்.
நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 22 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 24 வசனம் வரையும் உள்ள பகுதிகள். அந்த இடத்துல 2 ஆண்களை பற்றி பேசுகிறார். 2 நபர்கள், 2 ஆண்கள் அங்கே பேசப்படுகிறார்கள். அதில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 22 அதிகாரம் 22 வசனத்தில் சொல்றார், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அந்த 2 ஆண்களில் ஒரு ஆணை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 2 ஆண்களுடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட்ட வாசல் இருந்தது, அழகான சந்தர்ப்பம் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஒரு நபர் திறந்த வாசலை பயன்படுத்தினார், இன்னும் ஒரு நபர் அந்த திறந்த வாசலை பயன்படுத்தாமல் அவர் பின்வாங்கி போனார். இந்த 2 நபருடைய வாழ்வை நாங்கள் பார்க்க போயிட்டோம். முதலாவது நபர் செப்னா என்று சொல்லப்படுகிற நபர். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அந்த செப்னாவை பற்றி சொல்லும் பொழுது 15 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவிடத்துல போய் சொல்லணும். ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம். இந்த செப்னா என்ற மனுஷன் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருக்கிறான், பொக்கிஷக்காரனாய் இருக்கிறான். எசேக்கியாவுடைய ராஜாவிட அதிகாரிகளிலே ஒருத்தன். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த மனுஷனிடத்துல போய் நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, ஆகவே நீ அதை சொல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏன்னா அரண்மனையில பெரிய பொறுப்பு வகித்த மனுஷன் இவர். அந்நாட்களில் இருந்த மனிதர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது, அவங்க தங்களுக்காக தங்கள் குடும்பத்தினருக்காக கல்லறைகளை கட்டுவார்கள். இங்கே அங்கதான் அதுதான் சொல்லப்படுது. 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள், மற்ற மனுஷர் செய்வதை போல நீ எதற்காய் உனக்கு கல்லறையை கட்டி கொண்டிருக்கிறாய். அது அவனுக்கு வந்த செய்தி. மற்றைய பணக்காரர்கள் செய்ததை போல, மற்றைய மனுஷர்கள் செய்தது போல அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்த இவன், பொக்கிஷக்காரனாய் இருந்த இவன் செய்த காரியம் என்ன? தனக்காக தன் குடும்பத்தினருக்காக உயரத்திலே அந்த பாறையிலே அவன் கல்லறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அவனிடத்துல போய்தான் ஏசாயா தீர்க்கதரிசி செய்தியை கொடுக்கிறார். நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பெருமையின் காரணமாக, மற்றவங்க எல்லாருக்கும் இருக்கு நல்ல கல்லறை, நானும் என் குடும்பத்துக்கு ஒரு கல்லறையை செய்யணும், எனக்கு ஒரு நினைவு சின்னத்தை நான் செய்து கொள்ளணும், அதிலே அவனுடைய கவனம் இருக்கிறது. அதற்காக பிரயாசப்படுகிறான், அதற்கான காரியங்களை செய்கிறான். ஆனால் அவனுக்கு இருந்த வேலை ஒன்று, அரண்மனையிலே விசாரிப்புக்காரன், மற்றவருடைய காரியங்களை பார்க்க வேண்டியவன், பொக்கிஷக்காரனாய் இருந்தான். ஆனால் அவன் அதை புறக்கணித்தவனாயிருந்தான். அந்த வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தா, இதோ 17 வசனம் சொல்லுகிறது, இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணம் கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். நீ மற்றவங்க செய்யற மாதிரி செய்யாத, ஏன்னா உனக்கு ஒரு வேலை இருக்கு, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உனக்கு விசாரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீ அதை செய்யாமல் தேவனுடைய அழைப்பை புறக்கணித்தபடியினால, மனம் திரும்புதலை புறக்கணித்தபடியினால, உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்த வேலையை நீ புறக்கணித்தபடியினால இதோ நீ புறம்பாய் தள்ளப்படுவாய் அப்படின்றத ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அங்கே ஏசாயா கல்லறையை பார்க்க போறார். இந்த மனுஷன் செப்னா என்பவன் வெட்டுகிற கல்லறையை பார்க்க சென்ற நேரத்துல தான் அவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் உன்னை ஒரு பந்தை தூக்கி எறிவதை போல தூக்கி எறிவார், உன்னை தூக்கி எறிய போறார். நீ அந்நிய தேசத்துல அவமானத்தோடு இறந்து போக போகிறாய். நீ பெருமை பாராட்டிய உன்னுடைய ரதங்கள், உனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு நீ பெருமையா இருந்தாயோ அது எல்லாமே உன்னை விட்டு அகன்று போக போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இவனுக்கு சொல்லுகிற காரியம் அங்க சொல்றாரு, என்ன, உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வேலையை நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்க போறேன். ஏன்? உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ சரியாய் செய்யாதபடினால், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ சரியாய் செய்யாதபடினால உன்னை விட்டு உன்னுடைய காரியத்தை அல்லது நான் உன்னுடைய வாசலை மூட போகிறேன் என்று தேவன் ஒரு மனுஷனை விட்டு அவனிடத்துல நாங்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே திறந்த வாசல் மூடப்பட போகின்றது. ஏனென்றால் தேவ திட்டத்துல அவன் இருக்கல. பொக்கிஷக்காரனாய் விசாரிக்க வேண்டிய காரியங்களை விசாரித்து அரண்மனையிலே அழகாய் செயல்பட வேண்டியவன் கண்மலையிலே போய் மற்றவர்களைப் போல பணக்காரர்களைப் போல தனக்காய் கல்லறை வெட்டிக்கிட்டு இருக்கிறான்.
ஆகவே அவனுடைய அகங்காரம், அவனுடைய சுய விருப்பம், அவனுடைய சுய காரியங்கள், சுய பெருமதியின் காரணமாக திறந்த வாசல் அவனுக்கு மூடப்பட போகிறது. நான் சொன்ன 2 நபரை குறித்து பார்க்க போகிறோம். இது முதலாவது நபர் செப்னா. எசாயா போய் பார்த்து அவனிடத்துல சொல்ற காரியம் தான், உன்னை பந்த போல எரிஞ்சு போட, நீ அந்நிய தேசத்துல போற, நீ செத்து போற, அங்க உனக்கு அழிவு வரப்போகுது. 2வது நபர் எலியாக்கீம் என்கிற ஒரு மனுஷன். நீங்க பாப்பீங்களா, இந்த இடத்துல 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்தில் இருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னுவேன் ஊழியக்காரனை நான் அழைத்து உன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் அவனுக்கு தரிப்பிக்க போறேன், உனக்கு இருக்கிற காரியத்தை எல்லாம் நான் அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றது அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் வருகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகவே இப்ப என்ன, திறக்கப்பட்ட வாசல் பயன்படுத்தாதபடினால், திறந்த வாசலை அசட்டை பண்ணியபடினால இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், செப்னா என்பவனுடைய இடம் எலியாக்கீம் என்பவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. எலியாக்கீம் செப்னாவை விட வித்தியாசமானவனாயிருந்தான். அவனை நீங்க பார்ப்பீங்களா இருந்தாங்க, சொல்றாங்க 21ஆம் வசனம், உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன், அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தகப்பன், பராமரிக்கிறவனாக, தேவைகளை சந்திக்கிறவனாக, பாதுகாக்கிறவனாக, மனுஷனை புரிஞ்சு கொள்கிறவனாக அவன் இருக்க போகிறான். அதைத்தான் தேவன் அந்த இடத்துல பார்த்தார். ஆகவே செப்னாவின் இடம், சுயத்துக்காய் செயல்பட்ட செப்னா என்பவனுடைய இடம் தகப்பனை போல செயல்பட்ட இந்த எலியாக்கீம் என்பவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதுல தான் 22ஆம் வசனத்தில் அவர் சொன்ன விஷயம், தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் வைத்திருப்பான். தாவீதின் வீட்டின் திறவுகோல்னு சொல்லும் பொழுது ராஜாவை போய் சந்திப்பதற்கு மனுஷங்களுக்கு அனுமதி கொடுக்கிற ஒரு மனுஷனாக அவன் நியமிக்கப்படுகிறான். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தர்ப்பத்தை தரவும் சந்தர்ப்பத்தை அகற்றவும் தேவனுக்கு முடியும். வாசலை திறக்கவும் வாசலை மூடவும் நாம் தேவனுக்கு முடியும். ஆகவே திறந்த வாசலை பயன்படுத்திக் கொள்வோம், திறந்த வாசலை பயன்படுத்திக் கொள்வோம். திறந்த வாசல் மூடும்படியாய் விட்டுற வேணாம். ஏன்னா தேவன் அதிசயமாய் எங்களுக்கு திறந்து வச்சிருக்கிற வாசல், அதை பயன்படுத்துவதை தான் தேவன் விரும்புகின்றார். ஆகவே நாங்க பாப்பமாயிருந்தா நாங்கள் வாய்ப்புகளை பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். நாம் வாய்ப்புகளை பிடித்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாப்பமா இருந்தால் புதிய ஏற்பாட்டில் திறந்த கதவுகள் அநேகம் இருக்கிறது. நிறைய இடத்துல சொல்லப்படுது திறந்த கதவு, திறந்த வாசல் அப்படின்னு சொல்லி. நாங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். அதை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் சொல்கிறார், ஆகிலும் பெந்தெகொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏன்னா அங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. நான் இங்கே, பவுல் சொல்றார், நான் இங்கேருந்து ஊழியம் செய்ய போறேன், இவ்வளவு காலம் ஊழியம் செய்ய போறேன், ஏன்னா எனக்கு நல்ல ஒரு வாசல் திறந்திருக்கு, நல்ல கதவு ஒன்று திறந்திருக்கு, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் தேவனுக்காய் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்றார். அதே போல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாப்பமா இருந்தா அந்த இடத்துல அவர் சொல்ற ஒரு காரியம்தான், மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு துரோவா பட்டணத்துல வந்த போது கர்த்தர் எனக்கு கதவை திறந்து வச்சார், எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆகவே சில இடங்களிலே கதவு திறக்கப்பட்டது, சில இடங்களிலே கதவு மூடப்பட்டது. ஆகவே நாங்கள் திறக்கப்பட்ட வாசலை, திறக்கப்பட்ட கதவை நாங்கள் பயன்படுத்தணும். நம்ம எங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதா? எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்ததா? எங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டதா? திறக்கப்பட்ட கதவின் வழியாக நாங்கள் உட்பிரவேசித்தோமா? கிடைத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தினோமா? மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்பட்டது. மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய, மற்றவருடைய வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லக்கூடிய விதமான வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்பட்டது. அதை நாங்கள் பயன்படுத்தினோமா? அநேக வாசல்களை தேவன் தருகிறார். ஆகவே நாங்கள் அந்த வாசல்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பிலதெல்பியா சபை நான் முதல்ல சொன்னதை போல அநேக பிரச்சனை, அநேக துன்புறுத்தல்கள் மத்தியிலும் கிறிஸ்துவை பற்றி கொண்டபடினால் அங்க சொல்றார், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன். எங்களுக்கு முன்பு கிடைக்காத வாய்ப்புகள் இந்த நாட்களிலே இருக்கு. முன்பில்லாத சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை, கிடைத்த இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே மூடப்பட்ட கதவுகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். அநேக மூடப்பட்ட வாய்ப்புகள், புறக்கணிக்கப்பட்டு தள்ளி போன வாய்ப்புகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். ஆகவே அந்த மூடப்பட்ட கதவுகளை நாங்கள் திறப்பது அவசியம். அதே போல அவசியமில்லாத கதவுகள்,
அவசியமில்லாத வாசல்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். ஆகவே அவசியமில்லாதவற்றை மூடி போடுவது அவசியம். அதுக்கு தேவனுடைய உதவி எங்களுக்கு வேணும். தேவையில்லாததை மூடி போடுங்க ஆண்டவரே, புதிய வாசல்களை திறந்து தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது தேவன் புதிய வாசல்களை உங்களுக்கும் எனக்கும் திறந்து தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே கதவை திறப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த வாசலை திறப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம்தான் முதலாவது துதி செய்வது. துதி செய்ய தொடங்கியதும் எல்லா தடைகளும் மாறி போகிறது. துதி செய்ய தொடங்கியதும் எங்களுக்கு முன்பதான் விசாலமாய் இருக்கிற பூதாகரமாய் இருக்கிற எல்லா தடைகளும் தகர்ந்து போகிறது. ஆகவே வாசல்கள் திறக்கப்படணுமா, வழிகள் திறக்கப்படணுமா, கதவுகள் திறக்கப்படணுமா, நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாக இருக்கணும். எங்களுக்கு நல்ல உதாரணம் தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை இருக்கிற சம்பவம். அதுல முக்கியமா 25ஆம் வசனத்தை நாங்க வாசிச்சு பார்ப்போமா இருந்தால் அந்த பகுதியில் சொல்லப்படுது, நடுராத்திரியில பவுல் சீலா ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி துதித்து பாடினார்கள் அப்படின்னு சொல்லி. காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க, கட்டப்பட்டிருந்தாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே பவுல் சீலா சிறைப்பட்டிருந்த நேரத்தில், கட்டுகளோடு இருந்த நேரத்தில் அவங்க துதிக்கும் பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்ந்து போனதை நாங்கள் பார்க்குறோம். தேவனை துதித்து பாடினார்கள். வசனம் சொல்லுது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது. துதி சக்தி வாய்ந்த ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. ஆகவே எல்லா நேரத்திலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நாங்கள் துதிக்க பழகணும். துதிக்கும் பொழுது தேவன் வாசல்களை திறக்கிறார். துதிக்கும் பொழுது கட்டுகளை அகன்று போக செய்கிறார். துதிக்கும் பொழுது மதில்களை உடைந்து விழ பண்ணுகின்றார். துதிக்கும் பொழுது பாதைகளை திறந்து தருகிறவர் நம் தேவனாயிருக்கிறார். ஆகவே நாங்கள் மூடிய கதவுகளை திறந்து கொள்ள துதிக்கிறது மிக முக்கியமான காரியமாயிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தான் ஜெபம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டியவங்களாயிருக்கிறோம். ஏன்? ஜெபம் வாசல்களை திறக்கிறது. அதுவும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயிருந்தால் அங்கேயும் பேதுரு சிறையிலே அடைக்கப்படுகின்றார். பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்துல சபையார் பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. ஒன்று கூடி இந்த சபையார் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணிய நேரத்தில் கதவுகள் திறக்கப்பட்டது, சிறை கதவுகள் திறக்கப்பட்டது, விடுதலை கிடைத்தது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஊக்கமான ஜெபம் தடைகளை தகர்த்தெறிய செய்கிறதா இருக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்க செய்கிறதா இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறதோ, ஆசீர்வாதம் வருகிற வழிகள் மூடப்பட்டிருக்கிறதா, தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடி வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறதா, எங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, துதிங்க, ஜெபிங்க. அதுதான் எங்களுக்கு வாசல்களை திறப்பதற்கு தேவன் கொடுத்த மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது. துதியையும் ஜெபத்தையும் மறந்துடாதீங்க. துதியும் ஜெபமும் எங்களுக்கு புதிய வாசல்களை, புதிய வழிகளை திறப்பதற்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. அதில் ஒரு 2-3 வசனங்களை நாங்கள் வாசித்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பெண் ஒரு உதவிக்காக போய் தட்டுறான். அங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் கதவை பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு திறக்க முடியாது, என்னால் வர முடியாது. ஆனால் இவள் மறுபடியும் 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 தட்டிய பொழுது பூட்டப்பட்ட கதவு திறக்கப்பட்டது. பூட்டப்பட்ட கதவு திறக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல நியாயம் கிடைத்தது. அதே போல எங்களுக்கு தெரியும், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். அங்க சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். தட்டும் பொழுது மூடிய வாசல்களை தேவன் எங்களுக்கு திறப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று அந்த செப்னாவுக்கு இருந்த திறந்த வாசலை, அந்த ராஜ அரண்மனையிலே ராஜாவின் பொக்கிஷக்காரனாக, அரண்மனை விசாரிப்புக்காரனாக, அழகான சந்தர்ப்பத்தோடு ஜனங்களை விசாரிக்க இருந்த மனுஷன் சுய பெருமையின் காரணமாக மற்றைய மனுஷன் செய்கிறத போல நானும் எனக்கு மரித்த பின் என்னை அடக்கம் பண்ண கண்மலையிலே ஒரு கல்லறையை வெட்டணும்னு சொல்லி போனபடினால அவனிடத்துல இருந்த அந்த பொறுப்பு, அவனுக்கு இருந்த அந்த திறந்த வாசல் மூடப்பட்டு வெறுமையாயிருந்த எலியாக்கிம் என்ற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் எத்தனை தடவை எங்களுக்கு வாசல்களை திறக்கிறார். தேவன் எத்தனை தடவை புதிய சந்தர்ப்பங்களை தருகிறார். தேவன் எத்தனை தடவை எங்களுக்கு வாய்ப்புகளை தருகின்றார்.
நாங்கள் அதை மறுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கண்டும் காணாததை போல இருக்கிறோம். அந்த வாசல் வழியாய் பயணிக்காமல் இருக்கிறோம். அப்படியாயிருந்தால் அந்த வாசல்கள் மூடப்பட போகின்றது. அந்த சந்தர்ப்பங்கள், அந்த வாய்ப்புகள் எங்களை விட்டு நழுவி போக போகின்றது. அதை நாங்கள் செய்ய முடியாது. தேவன் என்னை கொண்டு உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் செய்யும்படியாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவது அவசியம். நாங்கள் எங்களை விட்டு கொடுப்பது அவசியமாயிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு முன்பாக அநேக வாசல்கள் திறக்கப்படலாம். ஆகவே எங்களுக்கு திறக்கப்பட்ட இந்த வாசல் தேவன் எனக்கு திறந்த வாசல் என்று நாங்கள் அறிஞ்சு கொள்வது அவசியம். இந்த வாசல் தேவன் எனக்கு திறந்த வாசல் என்ற உறுதி எங்களுக்கு இருக்குமா இருந்தால் ஒரு துளி பயம் இல்லாமல் அந்த வாசல் வழியாய் நாங்கள் பயணிக்கணும். ஏனென்றால் உங்களுக்காக எனக்காக தேவன் திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தைரியமாக அந்த வாசல் வழியாய் நாங்கள் பயணிப்போம். ஆகவே கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் வாசலை திறப்பாராயிருந்தால் மனிதனால் மூட முடியாது. தேவன் வாசலை உங்களுக்கு திறப்பாராயிருந்தால், எனக்கு திறப்பாராயிருந்தால் அது எந்த ஒரு மனுஷனாலும் மூட முடியாது. நாங்கள் எங்களுடைய சொந்த பலத்தால, இல்லாட்ட எங்களுடைய சொந்த ஞானத்தினால, அல்லது எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தினால நாங்கள் வாசல்களை திறக்க முயலுகிறோம். எங்களுக்கு புதிய வழிகள், புதிய வாசல்கள், புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்களை நாங்கள் எங்களுக்கு இருக்கிற பலனை கொண்டு நாங்கள் திறக்க முயல்கிறோம். ஆனால் தேவன் வாசல்களை எங்கள் வாழ்க்கையில திறக்க இடம் கொடுக்க வேண்டும். அவர் திறப்பாராயிருந்தால் அதை யாராலும் மூட முடியாது. அதே போல தேவன் வாசலை மூடுவாராயிருந்தால் அதை யாராலும் திறக்க முடியாது. ஏனென்றால் தேவனின் சித்தப்படி வாழ முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக வாசல்கள் திறந்து வைத்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் வழியாய் போய்கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத அநேக காரியங்கள், அநேக வாசல் வழியாய் அநேக சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, அநேக வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த வாசல்களை மூடும்படியாய் தேவனிடத்துல சொல்லுங்க. ஏன்னா தேவன் திறக்கும் வாசல் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். நாங்களாய் திறந்து கொள்ளும் வாசல்கள் கேள்விக்குறியானதாய் இருக்க போகிறது. ஆகவே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் வாசலை திறப்பீராயிருந்தால் அதை யாராலும் மூட முடியாது ஆண்டவரே. ஆகவே எனக்காய் ஒரு திறந்த வாசலை நீங்க தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். அந்த வாசலை நாங்கள் அடையாளம் காண்போம். ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவன் மனுஷனை தேடுகின்றார். தேவன் தனக்காய் சேவை செய்ய மனுஷனை தேடுகிறார். அந்த மனுஷனுக்கு சந்தர்ப்பங்களை தருகிறார், வாசல்களை திறக்கிறார், வழிகளை திறக்கிறார். ஆனால் நாங்கள் அதை கண்டும் காணாதபடி இருப்போமாயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதாக இருக்க போகின்றது. ஆகவே எனக்கு திறக்கப்பட்ட வாசல் மூடக்கூடாது, உங்களுக்கு திறக்கப்பட்ட வாசல் மூடக்கூடாது. அந்த வாசல் வழியாய் நீங்கள் உட்பிரவேசிக்கணும். அது தேவன் உங்களுக்காக எனக்காய் திறந்த வாசல். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே நீர் எனக்கு திறந்த வாசலை அடையாளம் காண, அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க, அதன் மூலமே உம்முடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்ய, உம்மோடு ஜீவிக்க, இன்னும் அநேகரும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள எனக்கு கிருபை தாங்காப்பான்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்தும்படியாக, எங்கள் சபையை தேவன் பயன்படுத்தும்படியாக நாங்கள் சொல்லுவோம். கர்த்தாவே ஒவ்வொரு மனுஷனுடைய, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுங்க ராஜா. அவர்களுக்கு திறக்கப்பட்ட வாசல்களை அவர்கள் காணத்தக்கதாய், அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கத்தக்கதாய், அதன் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியையும் நீர் எடுத்து பயன்படுத்தும் அப்பான்னு சொல்லி நாங்கள் திறந்த வாசலுக்காக தேவனிடத்திலே கேட்போம். கர்த்தர் திறந்த வாசலை ஒருவரும் மூட முடியாது. தேவன் மூடுவாராயிருந்தால் யாராலும் திறக்க முடியாது. ஆகவே உங்களையும் என்னையும் தேவன் புதிய வாசல் வழியாய் கொண்டு செல்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.